சக மனுஷன் ஒருத்தருக்கு ஒருவேளை உணவு கொடுக்கறதுக்கே தயக்கம் காட்டுறவங்க இருக்கிறவங்க மத்தியில கடந்த 10 வருஷங்களாக 40க்கும் மேற்பட்ட நாய்களுக்கு தன்னுடைய சொந்த செலவில் உணவு கொடுத்து வராரு திருச்சியை சேர்ந்த ராமகிருஷ்ணன் அப்படின்றவர். இவரோட மனிதாபிமான செயல் பத்தின ஒரு செய்தி தொகுப்பு. இவர்தான் ராமகிருஷ்ணன். திருச்சியை சேர்ந்த இவர் கட்டுமான தொழில் செய்து வருகிறார். விலங்குகள் மீது அலாதி பிரியம் கொண்ட இவர் அவற்றின் பாதுகாவலனாக திகழ்கிறார். எங்காவது ஓரிடத்தில் ஒரு நாய் விபத்தில் சிக்கிக் கொண்டால் அடுத்த நிமிடமே இவருக்கு தகவல் வந்து விடுகிறது. உடனடியாக நிகழ்விடத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட நாயை மீட்டு அதற்கு சிகிச்சை அளித்து அதன் உயிரை காப்பாற்றி விடுகிறார். தற்போது இவரது வீட்டில் மட்டும் சுமார் 40க்கும் மேற்பட்ட நாய்கள் வளர்கின்றன. பார்ப்பதற்கே அருவருப்பாக இருக்கும் நாய்களை கூட இவர் முகம் சுழிக்காமல் பாதுகாத்து வருகிறார் மனிதநேயம் மிக்க ராமகிருஷ்ணன். திருச்சி டிஸ்ட்ரிக்டில் எங்கே ஆக்சிடெண்ட் வேறு மாதிரி சிக் அனிமல்ஸ் இருந்தாலும் எடுத்து என்னால் முடிஞ்ச அளவு ப்ரொடெக்ட் பண்ணி திருப்பி அந்தந்த சர்க்கிள்லேயே திருப்பி வெளில விட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே என்னோடய ஓன் ஃபண்டில் தான் நான் இன்றைக்கி வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட ஒரு 40 டாக்ஸ் இருக்குது. அதில் ஒரு 13 ஹேண்டிகேப் அனிமல்ஸ் அதை என்னுடைய வீட்டில் தனியாக வச்சுருக்கேன். இது இல்லாமல் டெய்லி மார்னிங் 7 to 9 AM ஒரு 100 ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு பிஸ்கட் ப்ரொவைட் பண்ணுவோம். குடும்ப உறுப்பினர்கள் போல் அவரது வீட்டில் இந்த நாய்கள் வலம் வருகின்றன. இவரது இந்த மனிதாபிமான செயலுக்கு இவரது வீட்டாரும் முழு ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றனர். அவுட்டர் ஏரியாவில் வளர்த்துட்டு விடுற நாய்ங்க, ஹேண்டிகேப்டு நாய்ங்க, முடியாத நாய்ங்க இதெல்லாம் எடுத்து பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு டெய்லி வீட்டிலேருந்து ஒரு 5 கிலோ அரிசி சமைச்சு சாப்பாடு கொண்டு போய் எங்கள் பையன் போட்டு வந்துடுவான். நான் வீட்டில் சமைச்சு கொடுத்துருவேன். நாய்க்கு கேர் எடுத்துக்கிறோம். இது மட்டுமல்லாமல் எங்கெல்லாம் தெருநாய்கள் அதிகம் உள்ளனவோ அங்கெல்லாம் தேடி சென்று உணவளித்து வருகிறார். இவரது வண்டி சத்தம் கேட்டதுமே நாய்கள் இவரை நோக்கி துள்ளி குதித்து வருகின்றன. அவர் உணவளித்து விட்டு செல்லும் போது தங்களின் நன்றியை காட்டும் வகையில் வாளை ஆட்டியபடி சிறிது தூரம் நன்றியோடு பின்தொடர்கின்றன. விலங்குகள் மீது இவர் காட்டும் பரிவு தன்னை வியக்க வைப்பதாக கூறுகிறார் ஓய்வு பெற்ற கால்நடை மருத்துவர் அனந்தகிரி. அவருக்கு இதுலேருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கால்ஸ் வரும், அல்லது ஃபயர் ஆஃபீஸ்லேருந்து கால்ஸ் வரும், கார்பரேஷன்லேருந்து கால்ஸ் வரும். அந்த அனிமல்ஸ் சஃபரிங்கை இவர்கிட்ட கொள்றப்ப இவர் ஒரு டீமோட ஹீ இஸ் ஹேவிங் 2 vehicles. இவர் இண்டிவிஜுவலாகவே எல்லாமே நோ ஃபண்டிங் ஃபார் ஹிம், ஒன்லி டூயிங் ஆஃப் ஹிம்செல்ஃப். நாய்கள் தானே என்று அலட்சியம் காட்டாமல் தன் வருமானத்தில் பெரும் பகுதியை அவற்றிற்கு செலவிட்டு அடைக்கலம் காட்டி வரும் ராமகிருஷ்ணன் மனிதநேயம் மிக்க உயர்ந்த மனிதர் என்பதில் மாற்று கருத்தில்லை. மனிதனை மனிதனாகவே மனிதர்களே ஏற்றுக்கொள்ள மறுக்கும் இன்றைய காலகட்டத்தில் 5 அறிவு ஜீவராசிகளுக்கு நாள்தோறும் உணவளிக்கும் ராமகிருஷ்ணனின் தேவை போற்றுதலுக்குரியவை. மனித நேயத்துடன் வாழும் ராமகிருஷ்ணன் குடும்பத்துடன் திருச்சியிலிருந்து ஈ. கைரவன், நியூஸ் 18 தமிழ்நாடு.